தயாராக இருக்கிறாரு. நீங்கள் வந்து அதை மாதிரி ஆள் தேர்ந்தெடுக்கிற விட்டுட்டு வந்து நீங்கள் ஒரே ஆளுக்கே திரும்ப திரும்ப நீங்கள் கொடுத்ததுனால ஏதாவது ஒரு யூஸ் இருக்குன்னு பார்த்தா எந்த யூஸுமே கிடையாது. வெறும் பணம் பலத்தால் மட்டும்தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 10-15 நாள் இருந்தாலும் எந்த இடங்கள்லையுமே வந்து அவங்க வந்து ஒரு கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ண மாதிரி திமுக நான் வந்து பார்த்ததே இல்லை. இப்போ நம்ம எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணாலும் அதே நேரங்களில் பிரச்சாரம் பண்ணுற இன்னொரு வேட்பாளராக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் பார்க்கணும், எங்கேயா ஒரு இடத்துல நடக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 நாள் எங்கேயுமே நடக்கவே இல்லை. முழுக்க அவங்க பணத்தை மட்டும் தான் நம்பி இருக்கிறாங்க. நீங்கள் 2000 கொடுக்குறேன், 5000 கொடுத்தலாம் சொல்கிறாங்க. நீங்கள் திருச்செந்தூர் கோயிலை சுற்றி அந்த சாக்கடையாக இருக்கும். இன்னைக்கும் நேற்றோ விஜய் கூட போயிருக்கிறாரு அந்த கோயிலுக்கு. ஆமாம், போயிருக்கிறாரு. அப்படிங்க அந்த இடங்களை சுற்றி அந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கன்றாவியாக இருக்குது. பாதாள சாக்கடை என்ன திட்டம், அதை வந்து சின்னதாக பைப் போட்டேன், பெரியதாக பைப் போட்டேன்னா ஏங்க 5 தடவை 5 வருஷம் கிடையாது, 5 தடவை நீங்கள் தாங்க இருந்திருக்கிறீங்க. இல்லை, இது வந்து கோர்ட்டுக்கே கேஸாக போயிருக்கு. அந்த சாக்கடைகள்லாம் போயிட்டு அந்த கடல்லே கலக்கிறாங்க. இல்லை, அதான் சொல்கிறேன். அவர் காரணம் கேட்டால் என்ன காரணத்துக்கு எங்களால் சரி செய்ய முடியலன்னா சின்ன பைப்பாக போட்டாங்கிறாங்க. சின்ன பைப் போட நீ தானே அப்படின்னா நீங்கள் தானே செஞ்சுருக்கிறீங்க, வேறு யாருமே செய்யவே இல்லை. 25 வருஷம் ஒரே ஆள் தானே இருக்கிறீங்க. அதாவது இதுக்கு முந்தின ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஏடிஎம் வேறு ஏதோ கவர்மெண்ட் இருந்து ஒரு எம்எல்ஏ இருந்து அவங்க சின்னதாக போட்டாங்க, அதை சரி செய்ய முடியல, நாங்கள் வந்து மாற்றி அமைக்கணும்னு சொன்னால் பரவாயில்ல. 5 தடவை நீங்கள் தானே இருந்துருக்கிறீங்க அப்படின்னா அப்போ 5 தடவை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணவே இல்லை. இருந்த இடத்துல இருந்து பேட்டி கொடுக்குறது, கோடியாக பணம் சம்பாதிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இதைத்தான் நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க. இதை நான் சொல்லலை. நீங்கள் அந்த பகுதியில் நீங்கள் எலெக்ஷன் ஒர்க்காக யார் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் நேரடியாக பண்ணாலும் தெரியும். ஒவ்வொரு கிராமத்துலேயுமே இப்போ நம்ம வாக்கு கேட்டு போகும்போது அந்த பகுதியில் இருக்க மக்கள் என்னென்ன குறைகள்னா இதில் எதுவுமே செய்யவே இல்லை, எங்களுக்கு எதுவுமே நடக்கவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேஞ்சஸ் வரும். ஏன்னா அதை மீறி இவங்க ஒரு 5000 rupees